ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போதும் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்ததுக்கு காரணம், நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான். நீ உண்ணுற உணவிலும் நீ செய்கிற வேலையிலும் எல்லாவற்றிலும் நான் கலந்தே தான் இருக்கேன். நீ எந்த செயலை செஞ்சாலும் என்ன வேலையை செஞ்சாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அதை எனக்கு அர்ப்பணிச்சிட்டு செஞ்சினா எந்த விதத்திலும் நீ காயப்படவோ தோல்வி அடையவோ கஷ்டப்படவோ மாட்ட. யார் உன்னை காயப்படுத்தினாலும் அதை தாண்டி நீ படும் கஷ்டங்களை தாண்டி உனக்கான வெற்றியையும் உயர்வையும் கொடுக்கதானே இந்த வராகியம்மா இருக்கேன். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு இரு. ஆணவமும் அகங்காரமும் உனக்கு வேண்டாம். உன்னுடைய அன்புதான் நீ என்னை அடைவதற்கான சரியான விஷயமாக இருக்கும். நீ அமைதியாக மௌனமாக சுமந்த வழிகள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் வெற்றி கதையாக மாறப்போகுது. இருளாக இருந்த உன் வாழ்க்கையில் ஒளியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தாலே என் அருளாக மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிடுவாய் என் செல்லவே. என்னை நீ நம்பும்போது கண்டிப்பாக உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக முன்னுக்கு வருவ. யார் உன் வாழ்க்கையில் வந்தாலும் நீ யாரை நம்பினாலும் அவங்க பாதியிலே உன்னை விட்டு போயிடுவாங்க. அது துரோகம் நினைக்காத. அவங்க உன்னை விட்டு போகிறது தான் உனக்கு விடுதலையான நல்ல விஷயம். ஏன்னா உனக்கு ஒத்து வராத சில மனிதர்களையும் உன் குணத்தோட ஒத்து வராத மனிதர்களையும் தான் நான் உன்கிட்டேருந்து விலக்கி வைக்கிறேன். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீ எப்படி என் மேலே அன்பு செலுத்துறியோ அதே போல தான் நானும் அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்க தேவையற்ற விஷயங்களையெல்லாம் நீக்கிட்டு உனக்கான நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன்னை நோக்கி வருபவர்கள் உனக்கானவர்களாக உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களா உன் வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த வராகியம்மாவும் உனக்கு சரியான பாதையை காட்டி நீ சந்தோஷமாக வாழும்படி செய்வேன் என் செல்லமே. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்னு கேட்காத. நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கான தண்டனை கிடையாது. தங்கத்தை எப்படி நெருப்பில் போட்டு சுடுறாங்களோ அதே போல தான் உனக்கும் இது ஒரு சோதனை காலம். இந்த சோதனை முடிஞ்ச பிறகு உன் வாழ்க்கை நிச்சயமாக ஒளிரும். உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் தளர்த்தி உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த வராகியம்மா இப்போது உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். என்னை தேடி நீ மலை காடுன்னு எங்கேயும் அலைய வேண்டாம். உன் இதயத்தின் துடிப்பாக உன் மூச்சின் ஓசையாக உன் நெஞ்சுக்குள்ளதான் இந்த வராகியம்மா குடியிருக்கேன். நீ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்தினாலே என்னுடைய குரல் உனக்கு தெளிவாக கேட்கும். அதே போல உன் மனசு குழப்பம் அடையும் போதெல்லாம் உன் உள்ளத்துக்குள்ளே நீ என்னை கேளு. நான் உன் குழப்பங்களை தீர்த்து உனக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுவேன். ஒரே ஒரு நிமிஷம் நீ அமைதியாக உட்காந்தினாலே உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக பக்கபலமா நான் உன் கூடவே இருக்கேன்றத உன்னால் உணர முடியும் என் செல்லமே. காலங்களை கடந்தவள் இந்த வராகியம்மா. என் பார்வை எப்போதும் உன் மேலே தான் இருக்கு. நீ கீழே விழுந்தாலும் உடனே உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய கையை நீ பார்த்துருக்கியா? அது நான் தான். நீ அழுகும்போது உன் கண்ணீரின் சத்தமும் எனக்கு கேட்குது. உன் வேதனையும் எனக்கு புரியுது. அதனால தான் நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை செய்யணும்னு வந்திருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். இந்த வராகியம்மா நானே நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உன் கூட இருந்து உனக்கான மதிப்பை உயர்த்தி காட்டுவேன். நேர்மையை காக்கும் சக்தியாக நீ இருக்கும்போது நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய உயர்வை துளிகள் வெறும் உழைப்பு மட்டும் கிடையாது, அது வெற்றிக்கான விதைகள். உன் முயற்சியும் உன் வாழ்க்கையில் வெற்றியும் இனிமே என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோட பொறுப்போட பொறுமையோடு நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து நிச்சயம் வெற்றியை உனக்கானதாக கிடைக்கச் செய்வேன் என் செல்லமே. தினசரி நீ எந்த வேலையை அர்ப்பணிப்போடும் கவனத்தோடும் பொறுப்போடும் செய்கிறாயோ அது எல்லாத்திலும் வெற்றி பெறுவாய். நீ உழைக்கிற ஒவ்வொரு நொடியையும் இந்த வராகி அம்மாவுக்கு நீ அர்ப்பணம் செய்வதாக நான் ஏற்றுக்கிறேன். உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்யும் போது கண்டிப்பாக அதுக்குரிய நல்ல பலனை நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். எந்த விதத்திலும்
நீ தோத்து போகவோ துவண்டு போகவோ நான் விட்டுட மாட்டேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நேர்மை இல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கிறது எல்லாம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கையை விட்டு போயிடும். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் உண்மையாக நேர்மையாக தர்மம் செய்து வாழ்வது மூலமாக கிடைப்பது தான் நிரந்தரமாக நீடிச்சு நிலைக்கும். உன்னால் முடிஞ்ச உதவியை உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. எப்போதும் எல்லாரிடமும் உண்மையை பேசு. யாருக்கும் தீங்கு நினைக்கவோ கெடுதல் செய்யவோ வேண்டாம். இப்படி நீ உண்மையோடும் நேர்மையோடும் தர்மத்தோடும் வாழும்போது கண்டிப்பாக இந்த உலகமே உன்னை ஏமாற்றினாலும் இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன். தர்மத்தின் பாதையில் நடக்கும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கூடவே நான் இருந்து அவங்க வாழ்க்கையை அழகாக்கி வெற்றிகளை தருவேன் என் செல்லமே. பொறாமை, கோபம், ஆணவம் எல்லாமே ஒரு மனிதனுடைய மனசை விஷமாக மாற்றக்கூடிய விஷயங்கள். அதனால தான் நீ கோபப்படாத, யாருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படாத, நான் தான் பெருசுன்னு ஆணவம் கொள்ளாதேன்னு சொல்கிறேன். ஒரு நதி எப்படி அது போகிற பாதையில் குப்பை வந்தாலும் இலைகள் மேடு பள்ளம் அது இதுன்னு எது வந்தாலும் அத்தனையும் தாங்கி தூய்மையான நீராக ஓடிக்கிட்டே இருக்கும். குப்பையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அமைதியாக போய்கிட்டே இருக்கும். அதே போல தான் உன் வாழ்க்கையில் வந்து சேரக்கூடிய குப்பைகளையெல்லாம் விலக்கி வச்சுட்டு மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை நீ தெளிவாக வாழணும்னு இந்த வராகி அம்மா சொல்கிறேன். நீ குழப்பத்தில் இருக்கும்போதும் கவலையில் இருக்கும்போதும் இந்த வராகி அம்மாவை தேடி வந்தினா நானே உனக்கு நல்ல வழிகாட்டியாக மாறுவேன். அதே போல் நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து வெற்றியை உருவாக்கி தரப்போகிறேன். எந்த விஷயத்திலும் நீ அவசரப்படாதே. காலம் சரியான நேரத்தில் உனக்கான சந்தோஷத்திற்கான வழியை காட்டும். உன் கவலைகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் பொறுமை நிச்சயமாக உன் வாழ்க்கையை வரமாக மாற்றும். நம்பிக்கையோடு இருந்தாலே என் அருளால் நீ கூடிய சீக்கிரம் வாழ்க்கையை சிறப்பாக வெற்றிகரமாக வாழ்வாய் என் செல்லமே. உனக்கான மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் நிச்சயம் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ பணத்தை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருந்தீனா அது உன்னை விட்டுட்டு வேகமாக உனக்கு முன்னால் ஓடிக்கிட்டே இருக்கும். பணங்கிறது வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு சக்தி. நீ அதை துரத்துனா அது தப்பிச்சுக்கிட்டு ஓடும். ஆனால் நீ பணத்தை பெருசாக நினைக்காம உன்னுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக கவனமாக செஞ்சு உன்னை உயர்த்திக்கிறதுக்காக முயற்சி செஞ்சினா பணம் தானாக ஆற்று நீர் போல உன்னை வந்து சேரும். பணத்தை தேடி ஓடாத. உன் வேலையை நீ சரியாக செஞ்சினா உன் வாழ்க்கையில் உயர்வு தானாக வந்து சேரும். நீ எதிர்பார்த்த பணமும் உன்கிட்ட வந்து குவியும். நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உன்னுடைய முயற்சிகள் உனக்காக வேலை செய்யும்படி பார்த்துக்கோ. ஒரு வழி அல்ல, உனக்காக நான் பல வழிகளில் வருமானத்தை கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நீ சரியாக யோசிச்சு திறம்பட முயற்சி செஞ்சால் மட்டும் போதும். உன் வாழ்க்கையில் செல்வத்தை ஒருபோதும் நின்று போக விட மாட்டேன். எல்லா செல்வங்களும் உனக்கு கிடைச்சி நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த வராகி அம்மா வழிகாட்டுவேனேன்னு செல்லவே. உன்னை யாராவது அவமானப்படுத்தினாலும் கேலி கிண்டல் பண்ணி ஏளனமாக சிரித்தாலும் அதுக்காக அழுகாதே. அந்த அவமானத்தை ஒரு எரிபொருளாக வச்சுக்கோ. உன்னை நோக்கி கல்லை வீசினாலும் அந்த கல்லை வச்சே உனக்கு தடுப்பு சுவரை கட்டிக்கோ. உணர்ச்சி வசப்பட்டு எந்த விஷயத்திலும் நீ மனசு நொந்து போனினா பலவீனமாக ஆயிடுவ. எந்த விஷயத்திலும் கோபப்படவும் கூடாது, உணர்ச்சி வசப்படவும் கூடாது. எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டினா நீயே ஒரு மாபெரும் சக்தியாக மாறிடுவ. எந்த விதத்திலும் நீ அவமானப்படாமல் இந்த வராகியம்மா நானே உன்னை உயர்த்தி உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். நேரத்தை வீணாக செலவழிக்கக்கூடாது. நேரத்தை முதலீடு செய்யணும். சும்மாவே நேரத்தை பொழுது போக்காம ஒவ்வொரு நேரத்தையும் நீ சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. சோம்பேறித்தனங்கிறது உன்னுடைய எதிரி. சும்மா தூங்கி தூங்கி பொழுதை வீணாக்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நீ பயன்படுத்து. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. நேரத்தை சரியாக மதிக்கிறவங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் தன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையை வென்று விடுவார்கள் என் செல்லமே.
ஒவ்வொரு நொடியையும் நீ விதையாக போட்டு வைக்கும்போது அது கண்டிப்பாக மரமாக மாறிடும். நீ என்ன முயற்சி செய்கிற, எதை அடைவதற்காக திட்டம் போட்டு வச்சிருக்கன்றத யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். உன் நிழலுக்கு கூட நீ என்ன செய்கிறங்கிறது தெரியக்கூடாது. ஏன்னா நீ ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சினா, முன்னேற்ற பாதையில் போனினா, அதை தடுக்கிறதுக்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. அமைதியாக நீ உழைக்கணும். வெற்றி பெற வரைக்கும் சத்தம் போடாதே. கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நானே உன் கைகளில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். இப்போது இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இதுதான் என் தலைவிதி நீ நினச்சிக்க வேண்டாம். இப்போது நீ அனுபவிக்கும் தற்போதைய சூழ்நிலைகளையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். நீ எப்போதும் வறுமையை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தீனா, ஏழை மனசோடையே இருந்தீனா, இந்த உலகமே உன்னை ஏழையாக்கத்தான் செய்யும். ஆனால் நீ உன்னை பெரிய ராஜாவை போல ராணியை போல சிந்திக்க ஆரம்பிச்சினா, வாழ்க்கை உன் காலடியில் வந்து விழுகும். உன் சிந்தனை தான் உன்னுடைய தலைவிதி. உன் சிந்தனைகளை எப்போதும் உயர்வாக வச்சுக்கோ. நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன், மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு உயர்வேன்ற அந்த எண்ணத்தோடு நீ இருக்கும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக மாற்றி காட்டிடும். தவறு நடந்துடும். தவறு நடக்குதுன்னு தெரிஞ்சும் நீ அமைதியாக இருந்தினா அது அதர்மத்துக்கு சக்தி கொடுப்பது போலல்லவா. யார் தப்பு செஞ்சாலும் அதை தைரியமாக எதிர்த்து கேட்க தயாராகு. நீ மௌனமாக இருந்தினா தப்பு செய்கிறவங்க இன்னும் தைரியமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது யாராவது ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்க்கக்கூடிய துணிச்சலான பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கை முழுவதும் குழப்பமான கடலாக இருந்தாலும், அலைகள் அடித்தாலும் அதையெல்லாம் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். யாராவது உன்னை தவறாக நடத்தினாலும், அவமரியாதை செய்யும் விதமாக பேசினாலும் நீ அமைதியாக பொறுத்து போகிறது தர்மம் அல்ல. சரியான நேரத்தில் சரியான முறையில் அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுங்கிறத கொடுக்கறது தான் தர்மம். ஏன்னா எல்லார்கிட்டையும் எல்லா இடத்திலும் நீ அடிபணிஞ்சு அடிமையாக போகணுன்ற அவசியம் இல்லை தானே. யார்கிட்ட எந்த இடத்துல அதர்மத்தை எதிர்த்து நிற்கணுன்றதை கற்றுக்கிட்டு தைரியத்தோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ மௌனமாக இருந்தினா இந்த உலகம் உன்னை ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்கும், உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். தைரியமாக நீ பேச பேச இந்த உலகம் உன்கிட்ட பேசவே கொஞ்சம் பயப்படும் அல்லவா. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்கு சாதகமாக சந்தோஷம் தரும் விதத்தில் மாற்ற போகிறேன். உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான மகிழ்ச்சியையும் நானே கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கை தெய்வ ஒளி நிறைஞ்சதாக மாறப்போகுது. இப்போது நீ தனியாக இருக்கமே நினச்சி வருத்தப்படாத. இது தண்டனை அல்ல. நீ தனியாக இருக்கிறதே உனக்கு ஒரு பரிசு தான். தனியாக இருக்கும்போது தான் உனக்குள்ள தைரியமும் துணிச்சலும் வெற்றி பெறணுன்ற வைராகியமும் வந்து சேரும். அதுக்காக தான் நான் உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றணுன்ற நோக்கத்தோட தனிமையை கொடுத்துருக்கனே தவிர, சரியான நேரத்தில் கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன். என்னை நம்புகிற உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விடவே மாட்டேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன்.